ஸோ ஓபிஎஸ் கூடாரம் தொடர்ந்து காலி ஆகிட்டு இருக்கதை நம்ம பார்த்தோம். இப்போ வைத்திலிங்கம் அவர் கூட அவர் மேலே கோவமாக இருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு செய்திகள்லாம் வருது சார். ஓபிஎஸ் அணியில் இருக்கவங்க டிஎம்கேல போய் சேர்ந்துடலாமா அப்படின்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு சார். சரி, அவங்களுக்கு என்ன ஆப்ஷன் சொல்லுங்கள் நீங்கள்? அதிமுகவில் ஜாயின் பண்ணுறது. அதிமுகவில் இருக்கிறவங்களெல்லாம் ஒழிச்சு கட்டணுன்றதுக்காக தானே அவங்க இவ்வளோ வேகமாக பேசுவது. நேற்று திரு டிடிவி தினகரன் அவர்களை பார்த்தீர்கள் என்றால் பேசக்கூடாத விஷயங்களை எல்லாம் பேசியிருந்தார். கொரோனாவில் இருக்க டாக்குமெண்ட்லாம் நான் தான் எரித்தேன் என்று சொல்கிறார். டாக்குமெண்ட்டெல்லாம் எரிச்சிங்கன்னா இப்போ என்ன தான் பண்ணிட்டு இருந்தீங்க நீங்கள்? ஜெயலலிதாவை இந்த குடும்பம் பணைய கைதியாக வைத்திருந்தது என்ற விமர்சனத்தை அதிமுக தொண்டர்கள் நீண்ட நாட்களாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதை உறுதிப்படுத்துவது போல இவர் பேசுகிறார் அல்லவா? என்ன டாக்குமெண்ட்டை எரிச்சிங்க? அப்போ அதிமுகவோட அமைச்சர்கள் எல்லாம் கொடநாட்டில் இருக்கிற அந்த ஆவணங்களை வச்சு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தீங்களா? எரிக்க வேண்டிய அளவுக்கு என்ன ஆவணத்தை வைத்திருந்தீர்கள்? இதை வெளியில் பேசலாமா? இப்போது நான் அந்த ஆவணங்களெல்லாம் நான் தான் எரித்தேன், அதை தேடித்தான் திரு எடப்பாடி பழனிசாமி அங்கே சென்றார், அங்கே கொலை நடந்து விட்டது அப்படின்ட்டு பேசுகிறாரு. அப்போ அந்த ஆவணங்கள் அப்படியே இருந்திருந்தால் நீங்கள் இன்று வரை அந்த அமைச்சர்களையும் தலைவர்களையும் நீங்கள் பிளாக்மெயில் பண்ணிட்டு தான் இருந்திருப்பீங்க இல்லையா? அதை எரிச்சிட்டதுனால தான் இப்போ கையில் ஒன்றும் இல்லைன்ட்டு புலம்புறீங்கன்ட்டு எடுத்துக்கலாமா? இன்னொன்று, ஆதாரங்களை அழிக்கும் போது அவங்களும் தானே சார் அக்யூஸ்ட் ஆவாங்க. நான் ஒரு அஃபென்ஸு கமிட் பண்ணிட்டதே அவர் வெளிப்படையாக பேசுகிறார். நான் ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் நான் சொல்லியிருக்கிறேன், எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கக்கூடிய கோபத்தினால் நிதானத்தை இழந்து திரு டிடிவி தினகரன் அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார். நான் சொன்னேன், இதெல்லாம் பேசக்கூடிய விஷயமா? நாளைக்கு கொடநாடு கொலை வழக்கு பற்றி விசாரணை நடத்தணும்னா கூப்பிட்டு தானே ஆகணும். இப்போது அங்கே போய் இந்த மனோஜ் சயான் இவங்கெல்லாம் போய் கொலை பண்ணது இந்த பகதூர்னு நினைக்கிறேன், இந்த வாட்ச்மேன் பேர், அவனெல்லாம் கொலை பண்ணும்போது என்னத்தை எடுத்துகிட்டு போனீங்கன்னு கேட்டால் ஒரு 2 கண்ணாடி பொம்மை, ஒரு 100 ரூபாய் வாட்ச் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ அங்கே ஆக்சுவலி வேறு ஏதோ இருந்திருக்கிறது, அதை நோக்கித்தான் அவர்கள் சென்றிருக்கிறார்கள் அப்படின்ற கோணத்தில் ஒரு விசாரணை நடத்த வேண்டும். அப்போ நான் தான் அதெல்லாம் எரிச்சேன்ட்டு இவர் சொன்னார்னா நாளைக்கு அதிமுக ஆட்சி வருது, விசாரணை கூப்பிடுவாங்களா மாட்டாங்களா? இப்போ இபிஎஸ்ஸை இதில் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ண முடியுமான்னு தெரியல, சரியான எவிடன்ஸ் எடுக்காத வரைக்கும். ஆனால் இவரே தன் வாய்மொழியாக ஒரு கமிட் பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது இது புத்திசாலித்தனமான பேச்சாங்க சார். உண்மையிலே மாலதி, உங்களுக்கு தெரியாது, டிடிவி தினகரன் இஸ் அன் இன்டெலிஜென்ட் பொலிட்டிஷியன். ரொம்ப இன்டெலிஜென்ட்னால, ரொம்ப ஷார்ப்பான ஆள். அவர் கூட உரையாடி இருக்கேன், ரொம்ப ஷார்ப்பான, நான் வியந்திருக்கேன். ஏன்னா நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் கற்றுக்கிட்டு வரேன், சட்ட நுணுக்கங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு வரேன்ற அடிப்படையில் காமன் சென்ஸை யூஸ் பண்ணாலே இது தப்புன்னு தெரியுது இல்லை சார்? ஆர்கே நகரில் அவர் வெற்றி பெற்றதற்கு ஒரே காரணம் பத்திரிகையாளர்களை அவர் கையாண்ட விதம். சிலாயிச்சு பேசுவாங்க மக்கள், நான் அழகாக ப்ரெஸ் ஹேண்டில் பண்ணுறாரியா அப்படின்னு. நிதானமாக 1 மணி நேரம் ப்ரெஸ் மீட் நடந்தாலும் 1 மணி நேரமும் கடைசிக்கு வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு தான் ப்ரெஸ் மீட்டை முடிப்பார். இன்றைக்கி அந்த எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கிற கோபம் அவரை எந்த அளவுக்கு மாற்றிடுச்சு பார்த்தீங்கன்னா, பேசலாமா இந்த பொதுவெளியில்? ஆத்திரம் கண்ணை மறைக்குது. அண்ட் நீங்கள் சொன்னீங்க எவிடன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படின்ட்டு. லுக் மாலதி, விஜய் எல்லாம் என்ன பாடுபடுத்திட்டு இருக்காங்கன்றதை பார்த்தீங்க. ஒருவேளை அந்த கேஸில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஆதாரங்கள் இருந்திருந்தால் இந்த அரசு அமைதியாக இருக்கும் என்றால் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆரம்பித்தாங்க வேகமாக. சரி, ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் இவங்க தானே ஆர்டர் வாங்கினாங்க, ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் வாங்கி பண்ண வேண்டியது தானே? எவிடன்ஸ் இல்லை. என்னென்னமோ அந்த கனகராஜன் சொல்லிட்டு அந்த இறந்து போன ஒரு டிரைவரோட தம்பி அது இதுன்னு என்னென்னமோ அப்போது பார்த்தீங்கன்னா இந்த மீசை பத்திரிகையாளரை இறக்கி விட்டு விடுவார்கள். ஒரு கையை பசஞ்சுக்கிட்டு முக்கிய ஆதாரம் சிக்கியதுன்னு வீடியோலாம் போடுவார். ஒன்றுமே நடக்கலை, எவிடன்ஸ் இல்லை. இன்னொன்று, ஒரு ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் கொலைகேஸில் பொய்யாலாம் நீங்கள் சிக்க வச்சிட முடியாது, எவிடன்ஸ் இல்லை. ஆனால் செங்கோட்டையன் இதை ஆரம்பித்து வச்சதுனால இவங்களும் சேர்ந்துக்கிட்டு ஏடிஎம்கே இதனால் ஒரு நெருக்கடிக்கு தள்ளிவிடலாம் என்று நினைத்து இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அது எந்த வகையில் திரு தினகரனுக்கு பலனளிக்கும் என்பது எனக்கு உள்ளபடியே புரியவில்லை. எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. இவ்வளோ இன்டெலிஜென்ட்டான ஆளு கோவத்தில் ஏன் இப்படி நிதானம் தவறி தன்னிலையை இழக்கிறார் அப்படின்றது எனக்கு உள்ளபடியே புரியவில்லை. சார், நேற்று ப்ரெஸ் மீட்டில் இன்னொன்று வேறு சொல்லியிருந்தார், தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி 2026 தேர்தல் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் ஜாயின் பண்ணுற கூட்டணி ஜெயிக்கிற கூட்டணியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ தாவேக்கா பக்கம் போகிறாரா, திமுக பக்கம் போகிறாரு? திமுக பக்கம் தான் நினச்சிக்கிட்டு அவர் சொல்கிறாரு. தாவேக்கா ஆட்சி அமைக்க முடியாதுன்றது எல்லாருக்கும் தெரியும். அதுவும் அரசியலை நன்றாக தெரிந்த திரு தினகரனுக்கு இது தெரியும். பட் ஏடிஎம்கே மட்டம் தட்டணும், ஏடிஎம்கே வேஸ்ட்டு, தேராது, டெபாசிட் கூட வாங்காது அப்படின்னு சொல்கிறதுக்காக இப்படி புது புது காரணங்களை கண்டுபிடித்தவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அப்படி ஒருவேளை ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும், டிடிவி தினகரன் இவங்க எல்லாரும் திமுக சைடு போனாங்கன்னா அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய பலமாக மாறுமே சார். அம்மான்னு தானே சொல்லியிருந்தாங்க, திமுகவில் போய் சேர்ந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரம் எடுத்து போனால் எடுபடுங்களா சார்? அதை தம்பி, கடந்த காலங்களில் இது நடந்திருக்கிறது. உங்களுக்கு இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறார் திரு திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசு இல்லைன்னா ஜெயலலிதா இல்லை. ஆரம் வீரப்பன் செல்வி ஜெயலலிதாவை 80களில் அழிக்க நினைத்த போது ஜெயலலிதாவுக்கு பக்கபலமாக நின்று அவரை காத்து அவருக்கு உறுதுணையாக இருந்தது யார் என்றால் திருநாவுக்கரசு.
திருநாவுக்கரசை நீக்கிறாரு ஜெயலலிதா. திருநாவுக்கரசு, உக்கம்சந்த், KKSSR இன்னைக்கு திமுகவில் இருக்கிற இவங்க எல்லாரையும் நீக்கிறாரு. நீக்கும்போது திருநாவுக்கரசு ஒரு புதிய கட்சியை தொடங்குகிறார். அண்ணா புரட்சித் தலைவர் தமிழக முன்னேற்றக் கழகம் என்று ஒரு கட்சியே தொடங்கி திருநாவுக்கரசு 91 திமுக அணியில் இணைந்து போட்டியிட்டார். திமுக ராஜீவ் கொலையின் காரணமாக படுதோல்வியை சந்தித்தது. இது போன்ற நெருக்கடியில் எப்படியாவது சர்வைவ் ஆகணும். புரியுதா? சரிங்க, எனக்கு நீங்கள் ஆப்ஷன் இல்லைன்னா அரசியலேருந்து ஒதுங்குறேன்ட்டு தினகரன் எப்படி முடிவு எடுக்க முடியும்? பன்னீர்செல்வம் எப்படி முடிவு எடுக்க முடியும்? சரி, இந்த செய்தியை நீங்கள் ஓப்பன் பண்ணதுனால உங்களுக்கு ஒரு ஸ்கூப் தரேன். ஜனவரி மாதம் பன்னீர்செல்வமே திமுகவில் இணைய இருக்கிறார். அவருக்கு என்ன பதவி என்பதையும் சொல்கிறேன். இணை பொதுச் செயலாளர். அவரோட சேஷருக்கு அதுக்கு கம்மியாக கொடுக்க முடியாது. ஏன்னா துரமுருகன் அந்த சீட்டை விட்டு நவர மாட்டேங்கிறாரு. அதனால் அது போன்ற ஒரு போஸ்ட் கொடுத்தா வர்றேன்னு சொல்லிட்டார். திமுகவின் இணை பொதுச் செயலாளர் ஆகிறார் OPS. வேணால் தம்பு வச்சுக்கோங்க. அதை வச்சிருவோம் சார். ஜனவரி மாதம். ஏற்கனவே அங்கே வந்து மனோஜ் பாண்டியன் போனார். அவருக்கான மரியாதையே என்னன்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆமாம், OPS நிலைமையிலேருந்து யோசிச்சு சொல்லுங்கள் மாலதி, என்ன ஆப்ஷன் சொல்லுங்கள். சரி சார், இது எந்த அளவுக்கு எடுபடும்? ஸ்ட்ரென்த்து, வீக்னஸஸ்ஸு அண்டு ஃப்யூச்சரில் ஒவ்வொரு பார்ட்டியும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும், மக்கள் மூடு எப்படி இருக்கும், நம்ம ஃபாலோவர்ஸ் என்ன நினைப்பாங்க, இது எல்லாத்தையும் யோசித்து நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு பேலன்ஸ்டான ஒரு டெசிஷனை எடுக்க முடியும். செங்கோட்டையனை எடுத்துக்கொள்ளுங்கள், இப்போது பேசி கொண்டிருக்கக்கூடிய தினகரனை எடுத்துக்கொள்ளுங்கள், பன்னீர்செல்வத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், திருமதி சசிகலாவை எடுத்துக்கொள்ளுங்கள். இவர்கள் அத்தனை பேரையும் இணைக்கும் மையப்புள்ளி எதுவென்றால் எடப்பாடி பழனிசாமி. கரெக்டாக? அந்த எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு நபரை வீழ்த்துவதற்காகத்தான் இவர்கள் யோசிக்கவே செய்கிறார்கள். அந்த பழனிசாமி எப்படியாவது வீழ்த்தணுன்றத அடிப்படையாக வச்சு தான் இவங்க தங்களோட அரசியலையே பிளான் பண்ணுறாங்க. அப்போ தப்பு தான் பண்ணுவீங்க. ஏற்றுக்குவாங்களா? என்னோட அப்பா அம்மா பிறந்ததெல்லாம் தேனி சைடுன்னு உங்களுக்கு தெரியும். எங்கள் அண்ணனோட கல்யாணத்தப்போ மேக்ஸிமம் சொந்தக்காரங்க அதிமுக காரங்க தான். எங்கள் பெரியப்பா என்ன பண்ணிட்டாங்கன்னா திமுக கொடியை ஃபுல்லாக கட்டிட்டாங்க. எங்கள் அண்ணன் கல்யாணத்துக்கு வந்து அவங்க கோச்சிக்கிட்டு சாப்பிடாமலே போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஓட்டுகள் வந்து OPSக்கு திமுகவுக்கு போனதுக்கப்புறம் கன்வெர்ட் ஆகுமாங்க சார்? ஆகாது. அதிமுக தொண்டன் ஜென்ம எதிரி கட்சியில் போய் இணைந்தவர்களை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். குறுகிய கால பலன்னு ஒன்று இருக்குல்ல. நீ வந்து சேர்ந்தன்னா பாஷத்துக்கிட்டேருந்து 10,000 கோடி வாங்கி தரேன்னு சொன்னால் எது முக்கியம் சொல்லுப்பா? 10,000 கோடி. OPS அந்த அளவுக்கு பலம் சேர்ப்பார்னு DMK நம்புதா? ஆப்டிக்ஸ். அம்மாவால் அடையாளம் காணப்பட்டவர், 3 முறை முதலமைச்சர், தர்மயுத்த நாயகன், அவரே இணைந்து விட்டார். நல்லா தானே இருக்கு. இப்போ என்ன மனோஜ் பாண்டியன் என்ன ஒரு 30 தொகுதியில் ஜெயிக்க வச்சுருவாரா? பட் லுக் அட் தி ஆப்டிக்ஸ். திமுகவோட MLA திரு கூக்க செல்வம் ஒருவர் இருந்தார், நினைவு இருக்கிறதா? இப்போ எங்கே இருக்காரு? சரியாக 21 தேர்தல் அதை ஒட்டி என்று நினைக்கிறேன். வேகமாக போய் பிஜேபியில் இணைஞ்சார். ஞாபகம் இருக்கா? எதுக்கியா போய் சேர்றேன்னு கேட்டான். நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு லிஃப்ட் வேணும்னு போய் சேர்றேன்னு சொன்னார். ஞாபகம் இருக்கா? திருப்பி திமுகலே வந்து சேர்ந்தார். அந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முடிவு இது என்ன ஆகிறது என்பதை காலம்தான் பதில் சொல்லும். நீங்கள் பன்னீர்செல்வம் ஆங்கிள்லேருந்து யோசிச்சு பாருங்கள். ஃபோன் எடுக்க மாட்டாருங்க அபினேஷே. இப்படி கூட நினைக்கலாம் சார். தங்க தமிழ்ச்செல்வன் அங்கே போய் சேர்ந்தார், MP ஆயிருக்காரு. ஸோ சரியான முடிவாக கூட இருக்கலாம். மாலதி, பன்னீர்செல்வத்துக்கு இனிமேல் நம்ம முதலமைச்சராக முடியாதுன்னு தெரியும். அதிமுக பொதுச் செயலாளர் ஆக முடியாதுன்னு தெரியும். என்ன ஆக முடியும் அதிகபட்சம் சொல்லுங்கள்? இப்போ பன்னீர்செல்வத்தோட இம்மிடியட் கோலாக என்ன இருக்கும்? அரசியலில் சொல்கிறேன், என்ன இருக்கும்? MLA ஆகும் சார் குறைஞ்சபட்சம். MLA ரைட்டா? ADMKல அது கேரண்டி இருக்கா? கிட்டே வரக்கூடாதுன்ட்டாங்க அவரை. ஸோ அந்த போய்ட்டு ரெட்டையில் முடிஞ்சு போச்சு, விட்டுருங்க. பிஜேபியில் சேரலப்பா? சேரலாம், ஆனால் மதிக்கலையே. மதிக்கலை. இன்னொன்று, என்ன கட்சியோட தலைமைக்கு கொண்டு வாங்க, நான் எடப்பாடி பழனிசாமி நான் காலி பண்ணுறேன்னு கெஞ்சி பார்த்துட்டாரு, கதறி பார்த்துட்டாரு. ஃபோன் எடுக்க மாட்டாங்க. அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வந்து கூட்டணி அறிவித்த அந்த சமயத்தில் அதே ஹோட்டலில் ரூம் எடுத்து 1417 நினைக்கிறேன் ரூம் நம்பர் தங்கியிருக்கிறாரு. ஒரே ஒரு நிமிஷம் ஜியை பார்த்துட்டு போகிறேன்னு சொல்லும்போது ஒரு நிமிஷம் கூட உனக்கு கிடையாதுன்னு சொல்லி விரட்டி விட்டாங்க. இப்போ அங்கே போனீங்கன்னா தாமிரசினத்தில் நில்லுன்னா சொல்லுவாங்க. சரி, அப்படி தாமிரசினத்தில் நிற்கிறாரு. அவங்க வந்து உறுதியாக அபினேஷனிடமிருந்து 10,000 கோடி வாங்கி தருவார்களா? இப்போ பிஜேபியால் பாஷ்யத்துக்கிட்டேருந்து 10,000 கோடி வாங்கி தர முடியுமா? முடியாது. திமுகவில் முடியுமா? முடியும் சார். எப்படி முடியும்? FSI இன்க்ரீஸ் பண்ணி தருவோம். முடிச்சிட்டா சிம்பிளாக. அண்ணனுக்கு 10,000 செட்டில் பண்ண, உனக்கு FSI இன்க்ரீஸ் பண்ணுறேன். பாசிபிலிட்டி இருக்கா? இன்னொன்று, அந்த நெகோஷியேஷன் ஸ்கில்லு. இணை பொதுச் செயலாளர் தரேன்றாங்க. இப்போது கரவேட்டியே கட்ட முடியாமல் இருக்கிறதுக்கு திமுகவோட இணை பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு சுற்றுறதுக்கு நல்லா இருக்குதா? அப்படி என் பையனுக்கு ஒரு சீட்டு. இப்போ தங்க தமிழ்ச்செல்வன் MP ஆகிட்டார், அவர் போட்டிக்கு வர போகிறதில்ல. ஜெயபிரதீப்புக்கு ஒரு வழி பண்ணி ஆகணும். இன்னொரு பையன் வெட்டியாக சுற்றிட்டு இருக்கான், அவனுக்கு ஒரு வழி பண்ணி ஆகணும். இந்த 2 பசங்களுக்கும் பிஜேபி வழி பண்ணி தருமா? திமுகவில் பண்ண முடியுமா? இப்போ போய் சேர்ந்தோம்னா ஒரு காரு, எஸ்கார்டு, 4 பேர் பின்னாடியே வருவாங்க.
கட்சி மாதிரி வந்தவங்க திமுகவில் எவ்வளோ செல்வாக்காக இருக்காங்களா இல்லையா? செல்வாக்கா இருக்க எல்லாருமே கட்சி மாதிரி வந்தவங்க தான் சார். அப்சல்யூட்லி. ஸோ அந்த அடிப்படையில் இவர் பன்னீர் ஜனவரியில் பொங்கல் முடிந்து தை பிறந்தால் வழி பிறக்கும். அப்சல்யூட்லி. சார், இந்த பரந்தூர் விமான நிலையம் பற்றி சமீப காலங்களாக கொஞ்சம் செய்தி வராமல் இருந்துச்சு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இருந்து செய்தி வர ஆரம்பிச்சிருச்சு சார். அதாவது பரந்தூர்லேருந்து 1000 ஏக்கர் நிலத்தை அரசு கைப்பற்றிச்சு, மக்கள் தானாக முன் வந்து கொண்டு இருக்காங்க, இன்னும் மீதி நிலங்களையும் அரசு கைப்பற்றி அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வந்துருக்கு. இப்போ ஏன் சார் அந்த செய்தி வர்றதுக்கான காரணம் என்ன சார்? பெரும்பாலான மக்கள் தங்கள் நிலங்களை கொடுத்து விட்டார்கள். மீதமுள்ள மக்களுக்கு அழுத்தம் தர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்தி வெளியிடப்பட்டது வருவாய்த்துறை அதிகாரிகளால். இதில் இந்த பரந்தூர் விவகாரத்தில் ஏதோ ஒரு திருகல் வேலையை தமிழ்நாடு அரசு செய்கிறதோ என்ற சந்தேகம் எழுகிறது. நிலத்தெல்லாம் அங்கே நிலம் வச்சுருந்தவங்க தான் விற்றாங்க. வெளியூரில் அங்கே சும்மா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வைத்திருப்பவர்கள் நிறைய பேர் விற்றிருக்கிறார்கள். இப்போதும் விவசாயம் செய்து கொண்டு அந்த நிலங்களை விற்றவர்களுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவு. இந்த ப்ராஜெக்ட் ப்ராப்பனன்ட் யாருன்னா, இந்த பரந்தூர் விமான நிலையத்தை முன்னெடுக்கும் நிறுவனம் எது என்று கேட்டால் தமிழ்நாடு அரசோட இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் என்று அழைக்கப்படக்கூடிய டிட்கோ நிறுவனம் தான் இந்த ப்ராஜெக்ட் ப்ராப்பனன்ட். அந்த டிட்கோ நிறுவனம் தான் ஸ்பெஷல் பர்பஸ் இதற்கென்று ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அந்த நிறுவனம் மூலமாக இது செய்கிறது. ஸோ பரந்தூர் விமான நிலையத்திற்காக இந்த நிலங்கள் வாங்கினால் யார் பெயரில் அந்த நிலம் பதிவு செய்யப்பட வேண்டும்? டிட்கோ பேரில் பதிவு செய்ய வேண்டும். டிட்கோ பேரில் நீங்கள் அந்த நிலத்தை பதிவு செய்தால் விமான நிலையத்துக்கு தான் அதை பயன்படுத்த வேண்டும் இல்லையா? அரசு பெயரில் பயன்படுத்தினா வெறும் விமான நிலையத்துக்கு மட்டுமா அதை பயன்படுத்தணும்? எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம்ல. அப்போ விமான நிலையத்துக்குன்னு நிலத்தை எடுத்துகிட்டு நீ வேறு எது வேணாலும் பண்ணலாம்ல. பல்கலைக்கழகம் கூட கட்டலாம், ரைட்டா? நாளைக்கு இப்போ இந்த விமான நிலையம் கொண்டு வர முடியல, நான் அந்த மச்சேந்திரநாதன் ஐஏஎஸ் நீர்நிலைகள் தொடர்பான மச்சேந்திரநாதன் ஐஏஎஸ் கமிட்டி வந்துச்சுன்னா இங்கே ஏர்போர்ட் வரக்கூடாதுன்னு அவங்க சொல்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ விமான நிலையம் என்ற இந்த திட்டம் ஒருவேளை கைவிடப்பட்டால் வேறு ஏதாவது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் இங்கே கொண்டு வரோன்னு சொன்னால் இந்த அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் வாங்கி போட்டிருக்க நிலத்தோட விலை ஏறுறது தானே. ஸோ அந்த நோக்கத்தின் அடிப்படையில் இந்த வாங்கப்படும் நிலங்கள் எல்லாம் தமிழ்நாடு அரசின் பெயரில் பதிவு செய்யப்படுகிறதோ என்ற சந்தேகத்தை அந்த பகுதி மக்கள் எழுப்புகிறார்கள். ஸோ இவங்க ரியல் எஸ்டேட்டுக்காக எந்த எல்லைக்கும் போவாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும். இன்னும் ஏகனாபுரம் மற்றும் சுற்றுவட்டார கிராமப்பகுதி மக்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அவர்கள் இந்த நிலத்தை தங்கள் நிலத்தை அரசுக்கு விமான நிலையத்திற்காக தருவதாக இல்லை.